குரு பெயர்ச்சியில் கடகராசி என்னென்ன மாற்றங்கள் பொருளாதார ரீதியா சந்திக்க போகுதுன்னு காத்துட்டு இருக்காங்க. என்னென்ன ஏற்றங்களை பொருளாதார ரீதியா குரு பெயர்ச்சியில பார்க்க இருக்கலாம்? கடகராசி நேயர்கள் மாதிரி அதிர்ஷ்டம் செஞ்சவங்க இந்த வருஷம் யாருமே கிடையாது. ஏன்னா 12 வருஷத்துக்கு முறை உச்சம் பெற்ற குரு அவங்க வீட்டுக்கு வரப்போறார். அஷ்டம சனியில இருந்து விலகிறார். கெட்டது விலகுது, கேட்டது கிடைக்குது. உச்சம் பெற்ற குரு வரப்போறார். அதுலேயும் 18 வருஷத்துக்கு ஒரு முறை கேது வந்து சேர போகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு முறை குருவும் 18 வருஷத்துக்கு ஒரு முறை கேதுவும் ஞான குருவோடு சேர்ந்த குரு இங்கே இருக்கிறார். அதனால பணம் வரும், பட்டம் வரும், பதவி வருங்கிறத விட தயவு செஞ்சு கடகராசி நேயர்களே, என் அன்பு வேண்டுகோள், உங்கள் மூதாதையர்களுக்கு குலதெய்வ வழிபாடும் பித்திருக்களுக்கு தர்ப்பணமும் காசி, ராமேஸ்வரம், கயா போயிட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் 100 வருடங்களுக்கு ஒரு முறை கூட கிடைக்காது. ஆகவே தயவு செஞ்சு இதை போயிட்டு வாங்க. அற்புதமான வாழ்க்கை வரும், நல்லா இருக்கும். இதை எல்லாத்த விட திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். கஷ்டப்பட்டு இவ்வளவு நாள் வேலை செஞ்சுட்டு இருந்த உங்களுக்கு கை கெட்டினது வாய் கெட்டாமல் இருந்தீங்க இல்லையா, அது உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் எவ்வளவுதான் மகாதிசைகள் மோசமாக இருந்தாலும் அற்புதமான வருமானங்கள், வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, சொத்து பிரச்சனை தீர்றது, அண்ணன் தம்பிங்க உறவில் பிரச்சனைகள், கணவன் மனைவி உறவில் பிரச்சனைகள், பிள்ளைங்க உங்களுக்கும் உள்ள பிரச்சனைகள், இது எல்லாம் தீரும். அற்புதமான வாழ்க்கை வரும், எதிர்காலம் செழிக்கும். மொத்தத்தில் கடகராசிக்கு இது ஒரு அற்புதமான காலம். பணம் சேரும், பட்டம் சேரும், ஆரோக்கியம் வரும், மன நிம்மதி வரும், சந்தோஷம் வரும், எல்லாமே அற்புதமாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். எஸ் சார். இப்போ கடகராசிக்கு நீங்க சொன்ன மாதிரி பல வருடத்துக்கு அப்புறமா நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்றோம். அப்ப சின்னதாக கவனக்குறைவு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? நல்ல விஷயங்கள் நிறைய நடக்குது, நமக்கு பொருளாதார ரீதியாக நமக்கு பணம் வருது, இதுக்கு செலவு பண்ணுவோம், அதுக்கு செலவு பண்ணுவோம்பாங்க. அதெல்லாம் தவிர்த்துருங்க, இதெல்லாம் பண்ணவே வேணாம், அது நஷ்டத்தில் தான் முடியும் அப்படின்னா என்னென்ன விஷயமா இருக்கும் சார்? இவங்க ரொம்ப அடிபட்டுட்டாங்க சார். இனிமேல் யாருக்கும் உதவி செய்கிறது, ரொம்ப அன்பு பாசத்தில் நான் ஹெல்ப் பண்ணுறது, அந்த வேலைக்கெல்லாம் இவங்க இனிமேல் போக மாட்டாங்க. 1 வருஷம் 2 வருஷம் கஷ்டப்பட்ட பரவாயில்ல சார், 5 வருஷம் கஷ்டப்பட்டுட்டாங்க. அதுலேயும் இவங்களுக்கு 6 வருஷம் வக்கரம் பெற்ற குருவினால 6 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால் இனிமேல் அவங்க அந்த பக்கம் போக மாட்டாங்க. ஆனால் என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப அதிகமான சுப பலனை பெறுறதுக்கு ஒரு அபூர்வ கோவில் சொல்கிறேன். நிச்சயமாக. ஏன்னா சென்னைக்கு பக்கத்திலேயே கடலூருக்கு பக்கத்தில் தீர்த்தனகிரி அப்படின்னு ஒரு ஊர். தீர்த்தனகிரி திணை நகர்னு பேர். அந்த திணை நகரில் என்ன ஒரு அதிசயம்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் இந்த பிரபஞ்சத்தில் முழுவதுமே வறட்சி. அந்த வறட்சி காலத்தில் மக்களுக்கெல்லாம் உணவு இல்லை. அப்போ சிவபெருமானே இறங்கி விவசாயியாக மாறி கொன்றை மரத்தினடியில், இன்னைக்கும் அந்த கொன்றை மரம் இருக்கு, அவர் உழுத நிலம் இருக்கு. சிவபெருமானே விவசாயியாக உழுத நிலம் அங்கே இருக்கு. நான் சொன்ன அந்த தீர்த்தனகிரி திணை நகர்ல, கடலூர் பக்கத்துல. ஆமா, நீங்களும் போயிட்டு வாங்க. நிச்சயமா சார். ஆமா, அந்த ஊர்ல காலையில சுவாமி திணையை விதைச்சி, ஏர் உழுது திணையை விதைச்சி உழுதுட்டு நிலத்தை போயிருக்கார். சாயந்தரமா போய் அறுவடை பண்ணியிருக்கார். காலையில விதைத்து சாயந்தரமா அறுவடை பண்ண ஒரே ஊர் இந்த ஊர் தான். அதுக்காக அந்த பேரே, அந்த ஊருக்கு பேரே திணை நகர் அப்படின்னு பேரு. ஆகவே என்னுடைய அன்பு நேயர்களே, 9 கஞ்சி வேஷ்டி, சுவாமிக்கு நல்ல அபிஷேகத்துக்கு நல்லெண்ணெய், அதே மாதிரி தினையும் தேனும் வாங்கிட்டு போய் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அபிஷேகம் பண்ணி எல்லாருக்கும் அந்த தேனும் தினையும் கொடுங்க. இந்த குரு பெயர்ச்சியில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட அஷ்டம சனியில், கண்டக சனியில் ஏற்பட்ட கடன் தீரும், ஆரோக்கியம் வரும், செல்வம் சேரும், குழந்தைங்களோட சேர்ந்து வாழலாம், மன நிம்மதி வரும், மகிழ்ச்சி உங்கள் குடும்பத்தில் சேரும். கிரகத்தினுடைய தாக்கங்கள் போகும். காலையில் திணை விதித்து மாலையில் அறுவடை செஞ்ச அந்த ஈசன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரா? தாராளமாக போயிட்டு வாங்க. கடகத்துக்கு பல சுப பலன்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, கேட்க சந்தோஷமா இருக்கு. தொழில் தொடங்கலாமான்னு பல ஆண்டு காத்திருந்தவங்க தொழில் தொடங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் தொழில் தொடங்கலாமா? உண்மையில
கடகராசி நேரம் கையில் பணம் கிடையாது. இந்த நேரத்தில் தொழில் தொடங்குங்கன்னா ஒன்று நகை வச்சு தான் பண்ண முடியும், இல்லை கடன் வாங்கி தான் பண்ண முடியும். பேங்க் லோன் கிடைக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அந்த இஎம்ஐ கட்டுற அளவுக்கு எனக்கு வருமானங்கள் வருமா சார்? நான் வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலே இறங்கி போய் உட்காந்துருக்கேன். நான் நம்பி செஞ்சுட்டு நாளைக்கு பிரச்சனையில் மாட்டிக்கூடாது சார், தாராளமாக செய்யலாமா, நான் கடன் வாங்கட்டுமா அப்படின்னா தாராளமாக வாங்குங்க. ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த தப்பை இப்போ செய்யாதீங்க. கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக தப்பு செய்யாமல் அந்த முதலீடை வியாபாரத்தில் செஞ்சு ரொம்ப கடன் கொடுக்காம தெளிவாக செஞ்சுங்க. அதே நேரத்தில் நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேன், பாஸ்போர்ட்டு விசா வாங்கிறதுக்கு பணம் கொடுத்தேன் அப்படிங்கிறது வேண்டாம். அதே மாதிரி விசிட்டர் விசாவில் நான் போகிறேன் சார், எனக்கு அங்கே போய் வேலை கிடைக்குமான்னா இந்த மாதிரி தப்பெல்லாம் நிறைய பண்ணி தான் நீங்கள் 5 வருஷம் கஷ்டப்பட்டீங்க. இப்போ மறுபடியும் இந்த தப்பு பண்ணாதீங்க. மொத்தத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா, ஏன் நான் கவனமாக இருக்கிறேன்னு சொன்னேன்னா, மழை விட்டுருச்சு, அஷ்டம சனி இல்லை, அதில் நோ டவுட். ஆனால் 7ஆம் வீட்டுக்கு உங்களுக்கு ராகு வரப்போகிறார், ஜென்மத்துக்கு கேது வரப்போகிறார். இந்த 2 பேரும் வரும்போது உங்களுக்கு வேற்று மொழி இனத்தவர்களால் சில பிரச்சனைகள் வந்து சேரும். நீங்கள் ஆஃபீஸில் கீ போஸ்ட்டில் இருக்கீங்கன்னா தயவுசெய்து டாக்குமெண்ட்டை படித்து கையெழுத்து போடுங்க. இல்லை சார் என்னுடைய அசிஸ்டன்ட் சொன்னார் இத்தனை நாள் நான் கையெழுத்து போடுற மாதிரி போட்டேன் அப்படின்னா அதில் சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் புதுசாக இருக்கும், கண்டிப்பாக அதில் மாட்டிக்குவீங்க. ஆகவே கடகராசிக்காரர்கள் இப்படியெல்லாம் ஜாக்கிரதையாக இருந்தால், பழையதை மனதில் வைத்து கொண்டு இருந்தால் நிச்சயமாக வெல்லலாம், அற்புதமாக ஜெயிக்கலாம். இப்போ வரவு செலவுங்க ரொம்ப முக்கியமான விஷயம் சார். குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி கடகராசிக்காரங்கிட்ட கையில் காசு இல்லை, ஆனால் சுபபலன்கள் கிடைக்கக்கூடிய காலம் இது. அப்போ வரக்கூடிய வரவுகளை எவ்வளவு கனமாக செலவு பண்ணணும், சேமிப்புங்கிறது எவ்வளோ அவசியமாக இருக்குது? ஒரு நிலம் வாங்கி போடுங்க, வீடு வாங்கி போடுங்க. ஏதோ கண்ணுக்கு தூரத்தில் போய் ஒரு நிலம் வாங்காதீங்க. சரி, ஏன்னா யாரோ ஒருத்தர் கொடியை போட்டு அதுக்கப்புறம் இந்த நிலம் ஏந்துன்னு சொல்லுவார். நீங்கள் ஏதோ உழைக்கிறதுக்கு வெளியூரில் இருப்பீங்க, இது உங்களுக்கு மன உளைச்சலை கொடுத்துரும். கண்டிப்பாக. இல்லைன்னா கோர்ட்டு கேஸு வழக்கு போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு வந்துடும். ஆகவே தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. உங்களால் அந்த வீட்டில் இருக்க முடியும், அந்த நிலத்தில் ஆக்குபை பண்ண முடியும்னா போங்க. அடுத்தவனை நம்பி நீங்கள் எதையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா கடகராசிக்கு நல்லா இருக்கும். சுய சிந்தனையோட உழைப்புக்கேற்ற சேமிப்பு இங்கே இருக்கும்போது நல்லது கிடைக்கும், தெளிவாக இருக்கும். இதுதான் அந்த கடகராசியினுடைய பலன்கள். கண்டிப்பாக. ரொம்ப நன்றி சார்.